என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வார இறுதிகளில் ஒரு கடை 60% தள்ளுபடி விலையில் துணிகளை விற்பனை செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தள்ளுபடி விலையில் கூடுதல் 10% தள்ளுபடி கொடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று 36க்கு சட்டை வாங்கினீர்கள். அந்த மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் அதே சட்டையை வாங்கியிருந்தால் எவ்வளவு அதிகமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வார இறுதிகளில் 60% தள்ளுபடி கொடுக்குறாங்களாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களாம். அப்போது ஞாயிற்றுக்கிழமை 36 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. 36 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதே சட்டையை செவ்வாய்க்கிழமை வாங்கணுன்னா எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? எஸ். இப்போது ஒரு சட்டையோட ரேட்டு 100ன்னு வச்சுக்கோங்களேன். 100%, அதாவது 100ன்னு வச்சுக்கிறோம். 60% தள்ளுபடி 60%னா அப்போ 100க்கு 60% 60. இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 40. ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 10% தள்ளி கொடுத்தா இன்னொரு 10% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 36 வந்துடுச்சு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க? 36 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரிஜினல் ரேட் எவ்வளோ இருந்திருக்கும்? 100 ரூபா. ஒரிஜினல் ரேட் ஒரிஜினல் எவ்வளோன்னா 100 ரூபா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கொஷின் ஈஸி தான், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எவ்வளவு அதிகமாக செலுத்த வேண்டும்? செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாங்கினா எவ்வளோ? 100 ரூபா கொடுக்கணும், சரிங்களா? இப்போ நீ எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ அதிகமாக கொடுக்க வேண்டாம்? 36 கழிச்சிட்டிங்களா எவ்வளவு? 64 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆக்சுவலாக 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். இப்போ 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. முக்கியமான அதான் எவ்வளவு அதிகமாக, அந்த கடைசி லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஸோ ஆன்சர் 64 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும்னு அர்த்தம்.